விஜய், த்ரிஷா ஜோடியா ஒரு திருமண வைபவத்துக்கு வந்த சம்பவம் ஒரு ஹாட் டாபிக்கா இன்னைக்கு மாறியிருக்கு. என்னதான் இருந்தாலும் இத யாராலயும் ஏத்துக்கொள்ள முடியாது. அவருக்கு இன்னும் டிவோர்ஸ் முடியல. டிவோர்ஸ் முடிக்காம இன்னொரு பெண்ணோட அவர் இப்படி ஜோடியா வாரது சரி கிடையாது. ஆமா, அது அவர்ட்ட பர்சனல் லைஃப். நாங்க அதுக்கு போக்கூடாது. அதெல்லாம் சரிதான். என்னதான் முட்டு குடுத்தாலும் தப்பு தப்பு தான். பொதுவா இந்த மாதிரி பிரச்சனையில 2 சைடட் ஸ்டோரி நமக்கு தெரியணும். பட் இதில விஜய் அவர்ட்ட சைட் ஸ்டோரிய யாருக்கும் சொல்லல. இன்னும் மௌனமாவே இருக்கார். அவர் ஒரு அரசியல் கட்சியின் மாபெரும் தலைவரானதுக்கு பிறகு, அவருடைய அரசியல் நடவடிக்கைய பார்த்தீங்கன்னு சொன்னா, பாரதூரமான குற்றச்சாட்டுக்கள அவர் ஆளும் கட்சி மேலேயும், ஆண்ட கட்சி மேலேயும் வச்சுட்டு இருக்காரு. உண்மைய சொல்லப்போனா, இந்த ஆளும் கட்சிக்கும், இந்த எதிர்க்கட்சிக்கும், இந்த புதிய கட்சியான தாவேகா மேல எந்த விதமான குற்றச்சாட்டுகளுமே வைக்க முடியாம தடுமாறுறாங்க. இந்த கட்சி ஆரம்பிச்ச நாள்ல இருந்து நீங்க ஒரு டைம்லைன் போட்டு பார்த்தீங்கன்னு சொன்னா, ஓகே, ஒரு மாநாடு போட்டாங்க. அதுக்கு பிறகு ஒரு 5, 6 இடத்துக்கு அவங்களுடைய மக்கள் சந்திப்பை நடத்தினாங்க. ஆனா, அந்த பயணம் கரூர் சம்பவத்தோட கம்ப்ளீட்டா ஸ்டாப் ஆயிட்டு. மாநாட்டில இருந்து கரூர் சம்பவம் வரைக்குமே விஜய் மேல இந்த கட்சிகள் என்ன செய்ய தொடங்கினாங்கன்னு சொன்னா, அவர் ஒரு கூத்தாடி, அரசியல் தெரியாத தற்குறி. இந்த தற்குறியும், கூத்தாடியும் இங்கே எடுபடல. அது அப்படியே அவர் அந்த விமர்சனங்கள எளிதா முன்னுக்கு தாண்டி வந்துட்டாரு. அதுக்கப்புறம் இந்த கரூர் சம்பவம். அத வச்சு அடி அடின்னு அடிச்சாங்க. சரி, அது விபத்து நடந்துட்டு, சரி அங்க போய் அந்த மக்கள பார்க்கலான்னா, அதுக்கும் விடாம அத வச்சு அரசியல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா, அவரு அதையும் ஒரு மாதிரி அந்த மக்கள பார்த்து, அத ஒரு மாதிரி அதிலிருந்து வெளிய வந்துட்டார். சரி, அதுக்கு பிறகு பார்த்தாங்க, இவன வெளிலவே வரவிடக்கூடாது. சரி, அதுக்கு என்ன செய்யலாம்? இவன எப்படி வெளிய வராம பார்த்துக்கிறது? எஸ்ஓபி போட்டாச்சு. அப்படியா? எஸ்ஓபி தான் போடுறீங்களா? நம்ம வெளிய வரக்கூடாதா? சரி, பார்த்துக்கலாம். அப்படின்னு சொல்லி, அவங்க அதுக்கு நிர்வாகிகள் சந்திப்புன்னு ஒண்ணு கொண்டு இப்ப ஆரம்பிச்சுட்டாங்க அவங்களோட பிரச்சாரத்த. என்னதான்டா இவன்? எத போட்டு அடிச்சாலும் வெளிய வந்துட்டே இருக்கான் இவன். இவன போட்டு மிதிச்சே ஆவணுமே! இல்லன்னா அவ்வளோதான் போல. நம்ம இனி அரசியல் இங்க ஒண்ணும் பண்ண முடியாது போல இருக்கே! அப்படியே யோசிச்சுட்டு இருக்கும்போது, அப்பா ஹல்வா மாரி ஒரு நியூஸ் கிடைச்சது அவங்களுக்கு. சங்கீதா மேடம் போட்ட அந்த டிவோர்ஸ். கொலை, கொள்ளை, இந்த கிட்னி திருட்டு, இன்னும் எவ்வளவோ பிரச்சனை இருக்கு. எதுவுமே இந்த மீடியால காட்டவே இல்ல. இந்த சங்கீதா மேடம் போட்ட இந்த டிவோர்ஸ் தான் அன்னைக்கு ஹைலைட்டே. முக்கியமா இந்த சன் நியூஸ்ல. "யப்பா! இவன் அரசியல்லேருந்து இவன் காலிடா. டப்பா க்ளோஸ்டா" அப்படின்னு நினைக்கும்போது, மக்கள் என்ன சொன்னாங்க? அது அவரோட பர்சனல் லைஃப். அத அவர் பார்த்துட்டு போறாரு. அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. நாட்டு மக்களுக்கு என்ன செய்ய போறாரு அவரு? நம்ம அத பார்த்துக்கலாம். அவங்க வீட்டு ரூம்ல நடக்கிறது நமக்கு தேவையில்ல. அந்த மாரி சொல்லி முடிச்சுட்டாங்க. ஆனா, நேத்து ஜோடியா அந்த வெட்டிங்க்கு வந்தது, இப்ப திரும்ப ஒரு பெரிய ஒரு டாபிக்கா மாறியிருக்கு. இந்த எதிர்க்கட்சிகளுக்கு இந்த விஜய அடிக்கிறதுக்கு எதுவுமே கிடைக்கல. முடியாமலே இருக்கு. இது முழுக்க என்னுடைய ஊகம் தான். ஒரு பெரிய ஒரு கட்சியின் தலைவர் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கும்போது, ஜோடியா ஒரு ஃபங்ஷனுக்கு வந்திருப்பாரா? வந்துட்டார். ஸோ, இன்றையிலேருந்து பார்த்தோன்னா ஒரு 45 டேஸ் இருக்கு இந்த எலெக்ஷனுக்கு. இதில இந்த விஜய வீழ்த்துறதுக்கு இந்த ஸ்டோரிய விட்டா எதுவுமே அவங்களுக்கு கிடையாது. பிரின்சஸ் டயானாவ பிபிசில வச்சு இன்டர்வியூ பண்ணாங்கல்ல, அதே மாதிரி இந்த சன் நியூஸ் சங்கீதாவ வச்சு ஒரு இன்டர்வியூ எடுத்து போட்டு, விஜய் மேல அவதூறா பரப்புறதுக்கு பிளான் பண்ணி இருக்கலாம். நமக்கு தெரியாது. அதே மாதிரி ஒரு ஹாட் டாபிக் மாதிரி யார் இந்த நடிகை, அந்த நடிகையா, இந்த நடிகையான்னு சொல்லி ஒரு புயல கிளப்புறதுக்கு பிளான் இருந்திருக்கும். இந்த மிச்ச 45 நாளும். ஃபுல் பிளானே அவதூறு, அவதூறு, அவதூறு. இந்த 45 நாளும் விஜயும், த்ரிஷாவும், விஜயும், த்ரிஷாவும். இதுதான் உங்களுக்கு ஸ்டோரியா இருந்திருக்கும். மக்கள் இந்த ஊழல், கொலை, கொள்ளை, கிட்னி திருட்டு எல்லாம் மறந்துடணும். இதுதான் பிளான். அடுத்த மக்கள் சந்திப்புல கூட அவர் சொல்லலாம். நான் என் ஃப்ரெண்டோட, என் பெஸ்ட் ஃப்ரெண்டோட நான் ஒரு வெட்டிங்க்கு போனேன். இது தப்பா? அப்படி கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? எங்க போய் உங்க வாய வச்சுப்பீங்க? என் பெட்ரூம்ல நடக்கிறத நீங்க பார்க்க வராதீங்க அப்படின்னு சொன்னா நீங்க என்ன செய்வீங்க? ஆனா டிவோர்ஸ் ஆகாம நீங்க இன்னொரு பெண்ணோட நீங்க தொடர்புல இருந்தீங்கன்னு சொன்னா அது தப்பு தான். அது தப்பு தான்.
யாராக இருந்தாலும் அது தப்பு தான். இதே மாதிரி பர்சனல் இஷ்யூஸில் நிறைய அரசியல்வாதிகளும் சினிமா பிரபலங்களும் இருக்காங்க. இப்பயும் இருக்கிறாங்க. அதுதான் உண்மை. ஆனால் அது யார் பண்ணாலும் அது நமக்கு ஹர்ட் ஆகலை. ஆனால் வென் விஜய் டிட் இட், எஸ். ஏன்னு சொன்னால் விஜய் அவர்களே நீங்கள் சொன்ன மாதிரி உங்களை மக்கள் அவங்க வீட்டில் இருக்கிற ஒருத்தராக நினைக்கிறாங்க. ஸோ நீங்கள் இப்படி ஒரு விஷயத்தில் ஈடுபட்டிருந்தா அது கண்டிப்பாக ஹர்ட் ஆகுது மக்களுக்கு இது சுத்தமாக பிடிக்கலை. இதுதான் உண்மை. அதே நேரம் அரசியல்னு வரும்போது மக்கள் தெளிவாக இருக்காங்க. அது உங்களோட பர்சனல், நம்ம அதை பற்றி பேச தேவையில்லை. நீங்கள் மக்களுக்கு என்ன செய்ய போகிறீங்க என்றதில் மக்கள் தெளிவாக இருக்காங்க. ஆனால் உங்களை ஒரு ஆக்டர் அந்த ரேஞ்சில் வைக்காமல் இந்த மக்கள் ஒரு பெரிய ஒரு இடத்துல வச்சுருக்காங்க. அவங்களோட லைஃப் ரோல் மாடலாக, அண்ணனா தம்பியா, இந்த மாதிரி ஒரு பந்தம் யாரையும் கிடைச்சதில்லை. அந்த மாதிரி தான் வச்சுருக்காங்க. அதால் இதை அவங்களால ஏற்றுக்கொள்ளவே முடியலைன்னு தான் நான் சொல்லுவேன்.